Hello friends, welcome back to my channel. This is Stay Gorgeous and I am Shri Devi. நம்ம சேனலில் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகுது. ஷார்ட்ஸ் தான் அதிகமாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இனிமேல் வந்து லாங் வீடியோவில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். நான் இப்போ செஞ்சிட்ருக்கிற இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 12 மில்லியன் வியூஸ் வரைக்கும் போயிட்டுருக்கு. இப்போ வரைக்குமே வியூஸ் நல்லா வந்துட்டுருக்கு இந்த ஹேர் ஸ்டைலுக்கு. ஸோ வர எல்லா கமெண்ட்ஸுமே வந்துட்டு எப்படி இந்த ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணுறீங்க, கைவிடாமல் எப்படி பண்ணுறீங்க, எங்களுக்கு வந்து ஷோல்டர் பெயின் ரொம்ப வந்துடுது, ஹேர் ஸ்டைல் வந்து பாதியிலே விட்டு போயிடுது, பண்ண முடியல அப்படின்னு தான் கமெண்ட் நிறையா வருது. ஸோ அதுக்காக இந்த வீடியோவில் நடுவில் வந்து நான் கற்றுக்கும் போது நான் ஃபாலோ பண்ண ஒரு குட்டி ட்ரிக்கை வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஹேர் ஸ்டைல் வந்துட்டு எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஹேர் ஸ்டைல். எந்த கிளிப்புமே தேட தேவையில்லை. உடனே வந்துட்டு டக்குன்னு ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் மட்டும் இருந்தால் போதும், எங்கே போகணுன்னாலும் டக்குன்னு போட்டுட்டு போயிடலாம். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா வெளியில் போயிட்டு வர்ற வரைக்குமே கூட தலை கலையாமல் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ இருக்கிற ஹேர் ஸ்டைல்ஸ்லேயே வந்து பெஸ்ட்டான ஹேர் ஸ்டைல் இது தான். கோ டு ஹேர் ஸ்டைல். என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுன்னு யோசிக்கவே தேவையில்லை. நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகிறதா இருந்தாலும், கோவிலுக்கு போகிறதா இருந்தாலும், ஆஃபீஸ் காலேஜ் எங்கே போகிறதா இருந்தாலும் பெஸ்ட்டான ஆப்டான ஒரு ஹேர் ஸ்டைல் இது தான். ஸோ உங்களுக்கு நிஜமாகவே உங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா கை வலி வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 3 to 4 ஸ்டெப்ஸ் பண்ண வரைக்கும் கை வலி வராமல் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கை வலி வரும்போது ஒரு 1 மினிட் கையை வந்து கீழே விட்டுட்டு மறுபடியும் ப்ளீட் பண்ண ஆரம்பிங்க. இந்த பக்கம் அதுக்குள்ளே இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் கை வலி வந்ததுனாக்கா இந்த பக்கம் ஹேரை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் வந்து கொஞ்சம் 1 மினிட் வரைக்கும் லூஸ் விடலாம். இது வந்து ஹேர் ஸ்டைல் ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த கை வலி பிரச்சனைலாம். ஸோ நீங்கள் வந்து நல்லா ட்ரெயின் ஆகிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் கூட தேவைப்படாது, டக்குன்னு ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்பிட்டே இருக்கலாம். நம்ம இந்த ஹேர் ஸ்டைல் வரைக்கும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரே ஒரு மெயினான ஸ்டெப் என்னென்னா, ஹேர் வந்து நல்லா டீடாங்கிளிங் பண்ணியிருக்கணும். ஹேர் வந்து சிக்கே இருக்கக்கூடாது. சிக்கு இருந்தால் கண்டிப்பாக கைவலி வரும். நடுவில் நீங்கள் சிக்கு எடுக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து கைவலி வந்துடும். நீங்கள் இன்னும் குட்டி குட்டியாக ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நல்லா டைட்டாக ஃப்ரெஞ்ச் ப்ளீட் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து குட்டி குட்டியாக ஸ்டாண்ட்ஸ் எடுத்து பண்ணுறது எப்போவாவது ஒரு தடவை தான் பண்ணுவேன். நான் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக ஸ்டாண்ட்ஸ் எடுத்து கீழே வந்து நார்மலாக பின்னி போட்டுருவேன். ஸோ இதுதான் இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து மோஸ்ட் ரெக்வஸ்டட் கமெண்ட் வந்து இதுதான். கைவலி வராமல் எப்படி நீங்கள் அந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறீங்க அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் நான் கற்றுக்கும் போது பண்ண வந்து ஒரு சின்ன ட்ரிக்கு. மேபி இந்த ட்ரிக் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கலாம், பட் தெரியாதவங்க இருக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ. ஷார்ட்ஸில் வந்து 1 ஹேர் கேர் டிப் ஃபார் அ டே அப்படின்ட்டு டெய்லி ஒரு 1 ஹேர் கேர் டிப் மட்டும் அப்லோட் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஹேர் கேர் டிப்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஹேர் கேர் டிப்ஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்னென்னு வந்துட்டு மினி விலாக்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணலாமா, இல்லை வந்து ஹேர் கேர் ஸ்கின் கேர் அப்படியே பண்ணலாமா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.